வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் தமிழ் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் அதை பற்றி தான் பேச போகிறோம். பிகாஸ் என்னென்ன இது கட்சி சேரன்ற ஒரு பாட்டு நம்ம திங்க் மியூசிக் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பார்த்ததுக்கப்புறம் அந்த பாட்டு இப்போ ட்ரெண்டிங்காகவும் போயிட்டு இருக்கு. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் சரி ஓகே நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய ஆல்பம் சாங்ஸ் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்லாம் பார்த்துட்டு வந்திருப்போம். சரி அவங்கள பற்றி பேசலாம்னு தான் தோணுச்சு. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இவர் நம்ம ஆக்டர் ஜியா வந்து அவரோட டெஃப் ராக்ஸ் அப்படின்ற பிரான்ச் ஒரு லேபிள், ஒரு மியூசிக் லேபிள் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்லாம் வச்சு ஒரு மியூசிக் லேபிள் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். அது பார்த்ததுக்கப்புறம் ஓகே நம்ம இப்போ இதை பேசினா கரெக்டாக இருக்குமே தான் தோணுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டர் ஜீவாக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். பிகாஸ் என்னன்னா இந்த வந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி உருவாக்கியிருக்காரு. இப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறவங்கள்ட்ட சரி, இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் மியூசிக் பண்ணுறவங்களா சரி, அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் ஒரு கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்காது, எக்ஸ்போசரும் கிடைக்காது. பட் இவர் ஜீவா அவரோட கம்பெனிலேருந்து ஒருத்தவங்க வராங்கன்னா ஒரு எக்ஸ்போஸ் அவங்களுக்கு கிடைக்கிறதுனால ஜீவா அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் நம்ம வந்து நிறைய ஆல்பம் சாங்ஸ் பார்த்துருப்போம், நிறையா பாட்டுகள் இருப்போம் ஆல்பம் சாங்ஸ். பட் என்னோட ஃபேவரட்டான ஒரு 10 ஆல்பம் சாங்ஸ் மட்டும் தான் அதில் பேசலான்னு இருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யோகி பி, தமிழ் ஆல்பம், தமிழ் ரேப், அதுக்கு மூத்த கூடி விதப்பட்டவர் எல்லாருமே யோகி பி தான். அவரோட மடைத்திருந்த ஒரு எப்படி சொல்கிறதுனா அது ஒரு வேற தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமா இல்லை, தமிழில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரேப்னே இன்ட்ரடியூஸ் பண்ணாத யோகி பி தான். அவரோட மடைத்திறன்றது வந்து செம்மையாக இருக்கும். அந்த பாட்டு கேட்கலன்னா அப்போ கேளுங்க, சூப்பராக இருக்கும். அதில் ரேப் வந்து தமிழ் வச்சே ஒரு ரேப் வந்தது ஃபஸ்ட் டைம் இருக்கும். அதுவும் இல்லாமல் அது வந்து நிறையா எலக்ட்ரிக்கல் மியூசிக்கில் இருக்கும், அதுவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் ஃபஸ்ட் டைம் ரேப் கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கும், இன்னும் பேசிகிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்கு போக போக தான் தெரியும் ரேப் சூப்பராக இருக்கும். அந்த ரேப்குள்ளே ஒரு மீனிங் இருக்கும். மெயினாக ரேப் கல்ச்சரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது பேசுகிற மாதிரி இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு ஆழமான கருத்து இருக்கும். அதுதான் முக்கியமானது ரேப் கல்ச்சரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா. அண்ட் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நெஞ்சினிலே ரீபர்த் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். பிகாஸ் இது வந்து கிறிஸ்ஜி, சாய் சிவான், எம்சி சாய் 3 பேர் பாடியிருப்பாங்க. இது வந்து நம்ம உயிரே படத்தில் நெஞ்சினிலே சாங்ஸோட ரீமிக்ஸ் வெர்ஷன் மாதிரி இருக்கும். இவங்களும் அதில் சில ரேப் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு இந்த பாட்டு கேட்குறப்ப எனக்கு உண்மையிலே சொன்னால் நெஞ்சினிலே விட்டு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் வந்து ரேப்பாக இருந்தாலும் அதில் இருக்கிற லிரிக்ஸாக இருக்கட்டும் சரி, அந்த அவங்க எடுத்த விதமாக இருக்கட்டும் சரி சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் கிறிஸ்ஜி அதில் ஒரு ரேப் பாடியிருப்பாங்க, வேறு லெவலாக இருக்கும் லிரிக்ஸ். அண்ட் இந்த பாட்டோட டியூனும் சரி, இதில் யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ரீமிக்ஸ்க்காக சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கேட்குறப்போ ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். ரீபர்த்னு உண்மையிலே ரீபர்த் மாதிரி தான் இருக்குது இந்த பாட்டு. நீங்கள் எல்லாருமே கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டுன்னா காதல் கண்ணின்ற பாட்டு நம்ம ஆலன் பிரீத்தம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் நம்மளோட ஷார்ட் ஃபிலிமுக்கே இந்த பாட்டு வைக்கலாம்னு யோசிப்போம். பிகாஸ் எனக்கு அந்த சாங் வந்து அவ்வளோ பிடிக்குது. ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ஆல்பம் சாங் மாதிரியே தெரியாது, ஒரு படத்தில் ஒரு பாட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அந்த குவாலிட்டியில் தான் இருக்கும். குவாலிட்டியும் சரி, லிரிக்ஸும் சரி, இவங்க இது ஒரு லிரிக்கல் வீடியோ இருப்பாங்க எல்லாமே சரி, இது ஒரு ஆல்பம் சாங்க்கானது இருக்காது. அது இல்லாமல் மியூசிக் சூப்பராக இருக்கும். லிரிக்ஸ் தான் மெயினாக எனக்கு ஆல்பம் சாங்கில் ரொம்ப பிடிச்சது என்ன, லிரிக்ஸாக இருக்கட்டும் சரி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து நம்மளை வந்து கனெக்ட் பண்ணுவோம். அதுதான் ஆல்பம் சாங்ஸோட பெரிய ப்ளஸ்ன்னு நான் பார்க்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஹவாக் பிரதர்ஸ். இவங்க வந்து மலேசியன் ரேப்பர்ஸ். இவங்க இப்போ வந்து நம்ம ரீசெண்டாக வாரிசு பாட்டில் இந்த பாஸ் ரிட்டர்ன்ஸ் பாட்டு பாடிக்கிறவங்க இவங்க தான் ஹவாக் பிரதர்ஸ். இவங்களில் வந்து இவங்க நிறையா பாட்டு பாடியிருப்பாங்க. இவங்க கொஞ்சம் ஃபேமஸ் தான் அந்த டைமில். ஒரு 2016 2015 அங்கே அப்போ இருந்தே இவங்க ஃபேமஸ் தான். பட் பார்த்துட்டு அதில் வந்து இவளேன்னு ஒரு பாட்டு இருக்கும். அது சூப்பரான ஒரு லவ் சாங்காக இருக்கும். அது ஒரு மாதிரி ஜாலியான ஒரு லவ் சாங் இருக்கும் சரி. பட் அதில் லிரிக்ஸ் எல்லாம் ஒரு வேல்யூவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பட் அந்த பாட்டு அவ்வளோ எக்ஸ்போசர் ஆகலை. பட் எனக்கு அது ரொம்ப பிடிச்ச பாட்டு இவங்களோட ஹவாக் பிரதர்ஸ். இவங்க நிறையா லவ் சாங் மட்டும் இல்லாமல் நிறையா சாங்ஸ் பண்ணியிருக்காங்க. இது கப்பை உள்ள வராண்டான்னு ஒரு பாட்டு இருக்கும். அது நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக போயிருச்சு அந்த பாட்டு ரிலீஸ் ஆனப்போ. பட் எனக்கு வந்து இவளேன்ற பாட்டு வந்து இவங்களோட ஆல்பம்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா விஜய் எமானுவல். இவர் பார்த்துட்டிங்கன்னா இன்னோவேஷன் ப்ளஸ்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பைக் ரைட்ஸ் அண்ட் தளபதியோட அப்டேட்ஸ் எல்லாமே தந்துட்டு இவரோட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் தான். இவரும் 2-3 ஆல்பம் சாங்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். மெயினாக பார்த்திங்கன்னா தளபதி அதிபதின்ற ஒரு ஆல்பம் சாங் வந்து கொடுத்துருந்தாரு. அவர் வந்து அது மூலியமாக கொஞ்சம் ஃபேமஸ் ஆனார். பட் அவர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு லைஃப் அப்படின்ற ஒரு ஆல்பம் சாங் கொடுத்துருப்பார். அது குவாலிட்டியாக இருக்கட்டும் சரி, அது எடுத்த விதமாக இருக்கட்டும் சரி, ஒரு படத்தில் ஒரு மோட்டிவேஷன் சாங் தான் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அந்த பாட்டு. எனக்கு அதில் வர லிரிக்ஸ் எல்லாமே அவ்வளோ கனெக்ட் ஆகிட்டும் சரி, அதில் வர டியூனாக இருக்கட்டும் சரி எல்லாமே சூப்பராக இருக்கும். அண்ட் நீங்கள் எல்லாருமே கேளுங்க, ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும். அது ஒரு மாதிரி மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா முகேன் ராவ் எல்லாருக்குமே தெரியும். எஸ் நீ தான் அபிநயா இந்த பாட்டெலாம் அவர் தான் பண்ணியிருக்காரு. பட் பார்த்துட்டிங்கன்னா அவரோட லிரிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி கனெக்ஷன் ஆல்பம் சாங்கில் வந்து மெயினாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது லிரிக்கல் நம்ம கூட கனெக்ட் ஆகும். அதே மாதிரி தான் ஒரு பாட்டு இவரோடது. பட் அது அவ்வளோ எக்ஸ்போசர் ஆகுது மாயான்ற பாட்டு. அதில் இருக்க லிரிக்ஸாக சரி அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது
அதில் லிரிக்கல் வீடியோவே ரொம்ப நல்லா இருக்கும், மியூசிக்கும் அந்த பாட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். கேட்டு பாருங்க, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா சக்தி சிவமணின்ற ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். அவரோட நேரம்ன்ற பாட்டு செம்மையான பாட்டு. பிகாஸ் ஒரு டைமை வச்சு ஒரு கேன்சரில் ஒருத்தர் கேன்சரில் தான் லவர்கிட்ட ஒரு கேன்சரை பற்றி சொல்ல முடியாமல் அவர் டைம் போய்கிட்டே இருக்குது, அதை பற்றி ஒரு சாங்காக இருக்கும், செம்மையாக இருக்கும். லவ் ஃபீலும் சொல்லியிருப்பாங்க. பட் அவர் சாக போகிறத அவங்க லவ்வர்கிட்ட சொல்லாமல் தான் எவ்வளோ தவிக்கிறேன்ற ஒரு இதுவும் சொல்லியிருப்பாங்க. டைமோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருப்பாங்க. செம்மையான ஒரு சாங். எனக்கு அதை கேட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகிற மாதிரி ஒரு சாங்காக இருக்கும். அது எல்லாருமே கேளுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் குடிக்க போகிறேன்ற ஒரு பாட்டு. அது இந்த பாட்டு எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்குன்னா, அதில் இடையில ஒரு லிரிக்ஸ் வரும். இது நான் குடிக்க போகிறேன்ற பாட்டாக இருந்தாலும் இதில் ட்ரக்ஸ் அந்த மாதிரி இது இல்லாமல் இது ஒரு லவ் சாங்காக போகிறதா எனக்கு அதில் ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் இதில் தமிழ் யூஸ் பண்ணியிருக்கிற வேர்ட்ஸாக இருக்கட்டும் சரி, அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை ரேப்பில் தமிழ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பாட்டில் யார் யார் பாடியிருக்காங்கன்னா ராட்டி ஆதித்யனும் அதுக்கப்புறம் சாஹி சிவம் தான் பாடியிருக்காங்க. அதில் ரேப் போர்ஷன்னு ஒன்று வரும், செம்மையான ஒரு ரேப்பு. இந்த பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு சினிமா படத்தோட பாட்டோட குவாலிட்டி இருக்கும். சினிமா படத்தில் இந்த பாட்டு வச்சாலுமே ஆல்பம் சாங் மாதிரி இது தெரியாது, அந்த அளவுக்கு இது ஒரு குவாலிட்டியான பாட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வைசாக் எல்லாருக்குமே தெரியும், என் ரேண்டா கொஞ்சம் கேளு, காக்கா கதை, அதுக்கப்புறம் இப்போ சில்லா சில்லா அவர் தான் லிரிக்ஸ் எழுதினார். ஜோ படத்துலையும் ஒரே கணா அவர் தான் லிரிக்ஸ் எழுதியிருக்கார். எனக்கு இருந்தாலும் இவர் வைசாக்கோட பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் கலந்ததாக இருக்கும். அது லைஃப் கூட ரொம்ப ரிலேட் ஆன மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் எதுவும் கிடைக்கலன்னா அந்த பாட்டில் இருக்கும் ஒவ்வொரு லிரிக்ஸாக இருக்கும் சரி, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஒரு மாதிரி கேட்சியான பாட்டு, ஒரு மாதிரி பெப்பியான நம்பராக இருந்தாலும் சரி, அதில் ஒரு லைஃப் தாட்டுன்னு ஒன்று இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும். அதில் அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் ரியல் தான். அந்த நம்ம ஆசையை அடக்கிறது கூட ஒரு ஆசை தான் சொல்கிறதெல்லாம் எனக்கு வேறு லெவலாக இருந்துச்சு. இப்படி அவர் லிரிக்ஸ் அவருக்கு தோணுதுன்ற எனக்கு தெரியவே இல்லை. அவரும் செம்மையான ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் தான். பட் இப்போ சினிமாக்குள்ளேயும் வந்துட்டார். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, எஸ் எம்ஜி தான். அவர் ஒரு யூடியூபராக மட்டும் இல்லாமல் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாகவும் ஒரு 4-5 பாட்டு பண்ணியிருக்கார். எஸ் பாத்ரூம் சாங், எக்ஸ்லவர் சாங், அதுக்கப்புறம் அவர் கல்யாணத்துக்கு ஒரு பாட்டு பண்ணியிருக்கார். அண்ட் ஃபைனலாக நீயோ ராவணன்னு ஒரு பாட்டு, செம்மையான ஒரு சாங்கு. எப்படி சொல்கிறதுனா எனக்கு அந்த பாட்டு கேட்குறப்ப நமக்கு ஒரு ஆள போகிறான் தமிழ்னு கேட்டால் ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரியான ஒரு ஃபீல். அந்த பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பாட்டில் அவர் கூட சேர்ந்து அந்த குடி இளையராஜா ஒருத்தர் பாடியிருப்பார். அவரோட வாய்ஸாக இருக்கட்டும் சரி, பாலராமன்ன்ற ஒரு மியூசிக்காக இருக்கட்டும் சரி, அதை எடுத்த விஷுவலாக இருக்கட்டும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒரு இண்டிபெண்ட் சாங் மாதிரின்ற ஒரு ஃபீலே அது நமக்கு தராது. நீங்கள் எல்லாருமே கேளுங்க, அந்த பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பாட்டு எக்ஸ்போசர் அந்த பாட்டு நிறையா இல்லை, பட் அந்த பாட்டு செம்மையான ஒரு பாட்டு. அதில் இல்லாமல் ஆதிக்குடி இளையராஜா அவரோட வாய்ஸ், எம்ஜினாவோட வாய்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா அவர் எம்ஜின்ன்றது ஒரு சிங்கரே கிடையாது. பட் அவர் வாய்ஸ், அவர் பாடின விதம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கர் எப்படி பாடினாங்களோ அந்த அளவுக்கு இருக்கும். எம்ஜினா வேற லெவலாக பண்ணியிருப்பார். பட் அந்த பாட்டு அவ்வளோ எக்ஸ்போசர் கிடைக்கல. பட் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். எம்ஜினா பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தான். அண்ட் இதுதான் என்னோட ஃபேவரட் இண்டிபெண்டன்ட் ஆல்பம் சாங்ஸ்ன்னு சொல்லுது. இதை தவிர்த்து நிறையா பாட்டு இருக்குது. பட் இது என்னோட டாப் 10ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அண்ட் உங்களுக்கு என்னென்ன ஆல்பம் சாங்ஸ்லாம் பிடிக்குமா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நம்புறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். பை.